ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் 2025க்கு நம்ம அதை நோக்கி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், நான் வந்து எவ்வளோ நேரம் படிக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது படிக்கிற நேரங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன்னா மோட்டிவேஷனாக சொல்லுவாங்க, எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, ஓகேவா? கரெக்டாக தான் படித்தோமா, 1 மணி நேரம் படித்தாலும் கிளியராக படிக்கணும் அப்படின்றது தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். ஆனாலும் நல்லா படிக்கிறவங்க, ஓகேவா, ஓரளவு நல்லா படிக்கிறவங்க சரி, சுத்தமாக புக்கு அதுக்குன்னு கையில் வச்சுக்கிட்டு 10 மணி நேரம் உட்காந்துருக்கிறது அப்படின்றதுலாம் செட் ஆகாது, ஓகேவா? ஓரளவு நல்லா படிக்கணும். அப்படி நீங்கள் படித்தாலே ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2.5 மாதத்தில் வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது நெருங்கிடும்ல, எக்ஸாமே நடந்துடும், ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படின்னா, குறைஞ்சது இப்போதைக்கு ஒரு 8 மணி நேரம் அப்படின்றது படித்து தான் ஆகணும். அதுக்கும் குறையணும் அப்படின்னா ஒரு 6.5 மணி நேரத்துலேருந்து 8.5 மணி நேரம், 6 to 8, ஓகேவா? அவ்வளோ நேரம் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இதில் வந்து பாதி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காலை நேரத்தில் கண்டிப்பாக படிச்சிடணும். ஏன்னா வந்து மார்னிங் ஸ்டடிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. மதிய நேரத்தில் உட்காந்து 3 மணி நேரம் மாங்குன்னு படிக்கிறதும், காலையில் உட்காந்து 1/2 மணி நேரம் படிக்கிறதும், இல்லை ஒரு 3/4 மணி நேரம், ஏன் 1 மணி நேரம் படிக்கிறது வந்து பார்த்தோம்னா 3 மணி நேரத்துக்கு இந்த 1 மணி நேரம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல், அந்தளவுக்கு ஈக்குவல் கொடுக்கும், ஓகேவா? ஏன் அப்படின்னா மைண்டு வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் நம்ம ஒன்ஸ் அதை படித்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஈஸியாக மனப்பாடம் ஆகும், ஓகேவா? அதோட கான்செப்ட் என்னன்றது புரியும். அதேமாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் படிக்கிறதுக்கு. மதிய நேரத்தில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ருப்போம், தூக்கம் வரும், டயர்டாக இருக்கும். அதேமாதிரி காலையில் படித்ததுனால டயர்டாக இருக்கும், இல்லை ஏதாவது வெயில், மழை, ஸோ இந்த மாதிரி டைமு கூட நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் கொஞ்சம் அசதியை வந்து கொடுக்கும், ஓகேவா? ஸோ அந்த நேரத்தில் மதியம் அப்படின்றது இந்த 6 மணி நேரம், ஒரு 7 மணி நேரம் என்னால் தான் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் படிக்க முடியும் அப்படின்னா, ஸோ காலை நேரத்தை வந்து அதிகம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் நேரம், ஓகேவா? ஈவினிங் நேரம் அப்படின்றது நைட்டு, ஓகேவா? நைட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு 5 மணிக்கு மேலே, ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது ஒரு 6.5 மணி நேரம் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஆனால் உங்களால் முடியும், நான் வேலைக்கு எதுவும் போகலை, ஃப்ரீயாக தான் இருக்கேன், படிக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னா 10 மணி நேரம் படிங்க, ஓகேவா? 10 மணி நேரம் படிங்க. உங்களுக்கு இன்னமும் படிக்கிறதுக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா 1 மணி நேரம் சேர்த்து கூட படிக்கலாம், தப்பே கிடையாது. படிக்கிறதுனால நம்ம கெட்டு போக போகிறதே கிடையாது. ஆனால் என்ன, 10 மணி நேரமும் 10 மணி நேரத்தையே நம்ம வந்து 3ஆக பிரிக்கலாம். ஏன்னா 10 மணி நேரமும் நம்மளால் முழு கான்சன்ட்ரேஷனோட கண்டிப்பாக படிக்க முடியாது, ஓகேவா? அது வந்து ரோபோவால் மட்டும்தான் முடியும், நம்மளால் முடியாது. அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் படிக்கிறது ஒரு 4 மணி நேரம் இருக்கணும், ஓகேவா? அதில் ஒரு 3 மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு 2 மணி நேரம் மேக்ஸுக்கு போயிடுது. பாக்கி உள்ள நேரம் எப்படி இருக்கணும்னா படிச்சிருக்கணும். அந்த படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல எதெல்லாம் வரும்னா ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா ரிவிஷனுக்கு வந்து நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டுலாம் படிக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு பேஜை திருப்ப போகிறோம், ஏதோ ஒரு பாயிண்ட் மறந்த மாதிரி இருக்கும், அதை என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம், ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஸோ 10 மணி நேரங்கிறத நம்ம இப்படி தான் பிரித்து படிக்கணும், ஓகேவா? அப்போ படிக்கிற நேரங்கிறது ரொம்பவே முக்கியம். மோட்டிவேஷனாக எவ்வளோ பேசினாலும் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படித்து தான் ஆகணுங்கிறது கரெக்டாக. ஏன்னா தெரியும், போட்டிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வர்றதுனால கண்டிப்பாக எக்ஸாம் அப்படின்றது நடந்துடும். அதேமாதிரி வேக்கன்சியும் வந்து பார்த்தோம்னா அதிகமான வேக்கன்சி தான் வரும், ஓகேவா? அதனால் அந்த படிக்கிற நேரத்தை தயவு செஞ்சு குறைக்காதீங்க. எப்போது படிக்கலாம் அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டேன். காலை நேரம் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இரவு நேரம், ஈவினிங்க்கு மேலே ஒரு 5 மணிக்கு மேலே, இல்லை 5 மணிக்கு நீ ஆரம்பித்தாலும் ஓகே தான். 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தாராளமாக படிக்கலாம், சூப்பராக இருக்கும். படிக்கும்போதுக்கு ஒரு கிளியராக இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ஓகேவா? அந்த மாதிரி அந்த டைமை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், படிக்கிற விஷயம் வந்து மறக்காது, ஓரளவு அப்படியே செட் ஆகிருக்கும். அதே மாதிரி சிலபஸில் உள்ள விஷயத்தை தான் படிக்கிறீங்களாங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா வந்து நமக்கு நாள் அப்படிங்கிறது இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே, 1.5 வருஷத்துக்கு மேலெலாம் கிடையாது. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது இப்போ வந்துருச்சு, ஓகேவா? ஏன்னா இப்போ நவம்பர் போயிட்டுருக்கு, நவம்பர் 2 வந்துருச்சு, ஜனவரி வந்துச்சுன்னா பொங்கல் போகிறதே, ஜனவரி போகிறதே தெரியாது. அப்படிங்கும்போது இன்னும் நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா டிசம்பரு, ஜனவரியும் சேர்த்துப்போம், ஜனவரி, பிப்ரவரி, ஓகேவா? மார்ச் வரைக்கும் பார்த்தோம்னா 4 மாதம் இருக்குது. 4 மாதமும் நம்ம சிலபஸில் உள்ள பாயிண்ட்டை தான் படிக்கிறோமா, சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்பு தான் நம்ம புக்கில் தேடி படிக்கிறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
இந்த எக்ஸ்ட்ரா மார்க் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியல்ஸை தேடி தேடி படிப்பாங்க. அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் தேடி படிக்காதீங்க. பாஸ் பண்ணுறதுக்கு என்ன கேட்டால் ஒரு குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு 180க்கும் மேலே ஒரு 185 186 மார்க்கு கூட புக்கை மட்டுமே படித்தா தாராளமாக எடுக்க முடியும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா மார்க் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எதுக்கு, அதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் என்ன புத்தகத்தில் இருக்குது, அதுவும் புத்தகத்தையே நம்ம படிக்க போகிறது கிடையாது. எதெல்லாம் சிலபஸில் இருக்குதோ ஸோ அதை மட்டும்தான் படிக்கிறோமாங்கிறத அப்பப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால் பார்த்த விஷயம், ஆசிய கண்டம், ஐரோப்பா கண்டம், அண்டார்டிகா கண்டம்லாம் விழுந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா நானும் அதெல்லாம் விழுந்து படித்தேன். எதுக்கு படிக்கிறேனே தெரியாமல் படித்தேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா என்னடா அதெல்லாம் சிலபஸ்லேயே இல்லை, இதெல்லாம் எதுக்குடா படிக்கிறோம் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா அதுலேயும் அதை பற்றியெல்லாம் எதுவுமே கேட்கல. ஓகேவா? ஏன்னா அது சிலபஸில் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே கேட்குறாங்கனாலும் அந்த மார்க்கே நமக்கு தேவையில்லைன்றதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து நமக்கு கம்மியான டேட்டாஸ் அப்படின்றது கிடையாது. அதை படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நாள் வந்து நிறைய தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இதையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் வேணும், எக்ஸ்ட்ரா நிறைய ப்ராட் நாலேஜை வளர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம தேடி படித்தோம் அப்படின்னா, கையில் இருக்கக்கூடிய அந்த சொல்லுவாங்கள்ல, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைகிற கதையாக போயிடும் அப்புறம். ஓகேவா? அதனால் அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ரா மார்க் வேணும் அப்படின்னா அந்த ஆசையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதேமாதிரி முக்கியமான இடத்த மட்டும், ஒரு பாடம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பாடத்தில் எல்லா இடத்துலேருந்தும் கேள்விகள்லாம் கேட்கறது கிடையாது. உதாரணத்துக்கு நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து இந்த எக்கனாமிக்ஸு, ஐஎன்எம், ஸோ இதுக்கான வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும். ஓகேவா? அது வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோவாக தான் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எந்தெந்த இடம் ஹைலைட் பண்ணியிருக்கு. அதேமாதிரி அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத கூட உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு முக்கியமான இடங்களை தேடி படிக்கணும். எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சார்பில் நமக்கு டெஸ்ட்டு வைப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி இடம் வந்து அதில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து புத்தகத்தில் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம் அது. நேரங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நேரங்கிறது ரொம்ப தான் முக்கியம். ஓகேவா? நேரம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனாக பேசினாலும் அதுக்குன்னு டெய்லி வந்து 1 மணி நேரம் மட்டும் படிக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நல்லா படித்தாலும் சரி தான், குறைஞ்சது வந்து ஒரு 6 மணி நேரம் தாராளமாக படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா நம்ம டெய்லி 1 மணி நேரம் தான் படிக்கிறோம் அப்படின்றதுலாம் எப்படி சொல்கிறது, ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா ஓகேவா? நம்ம கிடைக்கிற நேரத்துலலாம் ஏதோ ஒன்றுத்தில் படிச்சுட்டு இருக்கணும். ஃபோனில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது கூட இந்த படிப்பில் வந்து வந்துடும். ஓகேவா? 1 மணி நேரம் கையில் புத்தகத்தை வச்சு திருப்பினா மட்டும்தான் அது படிப்பு அப்படின்றது கிடையாது. சும்மா ஃபோனில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, கிடைக்கிற கேப்பில் ஒரு 10 நிமிஷம் படிங்க, அதுவும் அந்த படிக்கிற நேரத்துக்குள்ளே ஆட் ஆகிடும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அதனால் செலக்டடாக மட்டும் படிங்க. கண்ணா பின்னான்னு படிக்காமல் எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத பிரித்து பார்த்து கரெக்டாக படிக்கிறீங்களா அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிட்டு ஸோ அப்புறம் வந்து படிக்க ஆரம்பிங்க. அதுமாரி நிறைய ரிவிஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.